அது எப்பயும் போல ஒரு சாதாரண நைட். சரியா 12:30 மணி இருக்கும். திடீர்னு பலத்த காற்றோட மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஒரு பையன் அந்த ரோட்ல வேகமா பைக்ல போயிட்டு இருக்கான். அப்போ அவன் பாக்கெட்ல இருக்க ஃபோன் திடீர்னு ரிங் ஆகுது. என்னன்னு எடுத்து பார்க்கறான். ஸ்க்ரீன்ல ஒரே ஒரு வார்த்தை, அது சிக்னல்னு ரிசீவ் ஆயிருக்கு. இது என்னடா புதுசா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அந்த காலை அட்டன் பண்ணுறான். ஹலோ யாருன்னு கேட்டதுக்கு 10 செகண்ட் கம்ப்ளீட் சைலன்ஸாக இருக்குது. அடுத்த நிமிஷம் அந்த பைக்கோட ஹெட்லைட் ஆஃப் ஆகி சடனாக இன்ஜினும் ஆஃப் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் பைக்கோட ஹேண்டில் அசைக்க முடியாமல் போகுது. என்ன ஆச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ள பைக்கோட தூக்கி வீசப்படுறான். அவன் ரத்தம் மழை தண்ணியில் கலக்குது. சம்பவ இடத்துலையே அந்த பையன் உயிரை விடுறான். ஆனால் அவன் ஃபோன் ஸ்க்ரீன் மட்டும் பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கு. அடுத்த 10 நிமிஷத்தில் போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அவன் ஃபோன் பிளிங்க் ஆகிறத பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா அதில் டெத் டவர்னு இருக்குது. ஆம்புலன்ஸில் அந்த பையனோட பாடியை ஏற்றிட்டு இருக்கும்போது அப்போதான் இன்ஸ்பெக்டர் வேதா அங்கே வராரு. அவர் ஒரு சீரியஸான ஆள். யாரை பார்த்தும் எதுக்கும் பயப்படாதவர். அவர்கிட்ட கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாரு, ஒரே பேட்டர்னில் நடக்கிற 7வது டெத் சார் இது. எல்லாருடைய ஃபோன்லேயும் லாஸ்ட் ரிசீவ் கால் நேம் டெத் டவர்னு தான் இருக்குது. அப்போது இன்ஸ்பெக்டர் வேதாவோட ஃபேஸ் ஒரு செகண்ட் டென்ஷன் பாஸ் ஆகுது. அவர் யாருக்கும் தெரியாமல் அந்த ஃபோனை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. மறுநாள் எஃப்எம் ரேடியோ ஸ்டூடியோவிலேருந்து மீரான்றவங்க மைக் முன்னாடி சேர்ஃபுல்லாக மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்ஜே மீரா. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக், திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஸ்டேஞ்சான கால் வந்தால் நீங்கள் அந்த காலை அட்டன் பண்ண பயந்துருக்கீங்களா? அப்படி ஒரு கால் வந்த மூமெண்ட் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனாக ஒரு கால் கனெக்ட் ஆகுது. ரொம்ப பயந்து போய் ஒரு பெண்ணு பேசுகிறாங்க. அக்கா, அடுத்த சிக்னல் உங்களுக்கு தான்னு. மீரா, யார்மா நீங்கள், என்ன சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலேன்னு கேட்கறதுக்குள்ளார அந்த கால் கட் ஆகுது. அந்த கால் மட்டும் இல்லை, கம்ப்ளீட் எஃப்எம் ரேடியோ ஸ்டூடியோவே ஷட் டவுன் ஆகுது. மீராக்கு ஒன்றும் புரியல, ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. மறுநாள் மீரா அவரோட ஃப்ரெண்டான அர்ஜுனை நேரில் மீட் பண்ணுறாங்க. அர்ஜுன் யாருன்னா, அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். நேற்று கால் பண்ண அந்த பொண்ணோட வாய்ஸ் என் காதலை கேட்டுக்கிட்டே இருக்கு, அதான் ஏன்னு ஒன்றும் புரியலன்னு அர்ஜுன் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அர்ஜுன், நீ மட்டும் இல்லை மீரா, அந்த கால் அட்டன் பண்ண இது வரைக்கும் 7 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாரு. என்ன அர்ஜுன் சொல்கிறேன்னு மீரா ஷாக்காக கேட்குறாங்க. ஆமாம் மீரா, அந்த 7 பேருக்கும் காமனாக சிக்னல்னு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகியிருக்கு. அதுக்கு அடுத்து தான் ஒருத்தராக ஏதோ ஒரு விதத்தில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க. இது யாரோ பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அதுவும் ஃபோன் சிக்னலை வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போது அதே சிக்னல் உனக்கும் வந்திருக்குன்னா நீயும் அவங்க லிஸ்ட்டில் வந்துட்ட. நீ எதுக்கும் பயப்படாத மீரா, இதை நான் அலோ பண்ண மாட்டேன். இந்த சிக்னல் எங்கேருந்து வருது, யார் அனுப்புகிறா, இது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன், என்னை நம்புன்னு அர்ஜுன் சொல்கிறாரு. உடனே அர்ஜுன் சைபர் எக்ஸ்பர்ட்டை சந்திக்கிறாரு. எல்லா டீட்டெயிலையும் அவர்கிட்ட சொல்கிறாரு. இதை யார் செய்கிறாங்க, உடனே கண்டுபிடிக்கணும், இல்லைனா அடுத்து இன்னொரு உயிர் போயிடும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சிக்னல் வந்த டேட்டாவை அந்த ஹேக்கர் ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. BT666ன்னு ஒரு டவரோட கோட் அங்கே ஹைலைட் ஆகுது. இந்த டவரை சுற்றி இருக்கிற ஏரியாவில் தான் அந்த 7 பேரும் மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. அடுத்து அந்த ஹேக்கர் அந்த டவரோட ஃபுல் டீட்டெயிலையும் தேடி எடுக்கிறாரு. அப்போதான் இவங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. 2015 அப்போது அந்த டவரில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த டவர் சீல் பண்ணப்பட்ட நிலைமையில தான் இருக்குது இப்போ வரைக்கும். அப்படின்னா இப்போ அந்த டவரை யார் வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க? அதுக்கு 2015 அப்போது அந்த டவருக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மக்கள் பார்வையில் அது வெறும் சாதாரண டவர் தான். ஆனால் அண்டர் கிரவுண்டில் யாருக்கும் தெரியாமல் இல்லீகலான எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதான் மைண்ட் வேவ் டெஸ்ட். ஒரு மனிதனை உச்சபட்ச கோபத்தை தூண்டிவிட்டு யார் இவங்களோட டார்கெட்டோ அவங்கள முடிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அங்கே நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு டே இந்த டவரில் என்ன நடந்துச்சுன்னா, 19 பேர் நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ட்ரோல் ரூமில் இருந்து சீஃப் ஆஃபீஸர் எல்லாம் ரெடினா மைண்ட் வேவ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்கிறாரு. அங்கேருந்த செல்லில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷனை கூப்பிட்டு வந்து மெதுவாக அங்கேருந்த ஒரு சேரில் உட்கார வைக்கிறாங்க. அவர் பயந்துட்டு, சார் என்னை என்ன பண்ண போறீங்கன்னு பயந்துக்கிட்டே கேட்குறாரு. அதுக்கு அந்த சயின்டிஸ்ட், கொஸ்டின் கேட்குற இடத்துல நீ இல்லை, நான் சொல்கிறத மட்டும் கோஆப்ரேட் பண்ணு,
உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் தலையில் ஹெல்மெட் மாதிரி ஒரு டிவைஸ் மாட்டுறாங்க. அந்த டிவைஸில் இருக்க ஒயர் அவர் உடல் முழுக்க கனெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து அந்த சயின்டிஸ்ட் ஸ்லோவாக மைண்ட் வேவ் சிக்னலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மானிட்டர் ஸ்க்ரீனில் பச்சை கலர் சிக்னல் மூவ் ஆக ஆரம்பிக்குது. முதல்ல ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. அடுத்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது உடனே அந்த சேரில் இருந்தவர் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. சார், என் தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது, ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்கன்னு கதற ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த சயின்டிஸ்ட் எந்த கவலையும் இல்லாமல் எல்லா டேட்டாவையும் கேப்சர் பண்ணுங்க, ஒன்றும் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அடுத்து ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது கரண்ட் ஓவர்லோட் ஆகி அந்த சேரில் உட்காந்துட்டு இருந்தவர் கருகி சாம்பலாக போகிறாரு. அடுத்து உள்ளே இருந்த கண்ட்ரோல் பேனல் எல்லாம் ஓவர்லோட் ஆகி வெடிக்க ஆரம்பிக்குது. உடனே அங்கேருந்த ஆட்டோ ரோபோட் சிஸ்டம் அந்த இடத்த லாக்டவுன் பண்ண ஆரம்பிக்குது. உள்ளே இருந்த 19 பேரும் வெளியே வர முடியாமல் உள்ளேயே லாக் ஆகுறாங்க. நெருப்பு எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்குது. உள்ளே இருந்தவங்க மூச்சு விட முடியாமல் கதவை அடித்து உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 1 இன்ச்சு கூட அந்த கதவு அசையலை. அடுத்து ஒருத்தராக நெருப்பில் கருகி உயிர் இறக்குறாங்க. லாஸ்ட்டாக ஒருத்தர் இவங்க மாட்டியிருந்த டோருக்கு வெளியே யாரோ நிற்கிறத பார்க்குறாரு. ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் ஓப்பன் த டோர்னு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் அந்த கதவுக்கு வெளியில் இருந்தவர் லாஸ்ட்டாலும் கருகி சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் உள்ளே இருந்த எல்லாரும் இறந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருந்த அந்த மனுஷன் யாருன்னா போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட ஒரு யங் இன்ஸ்பெக்டர். அவர் கண்ணில் எந்தவித எமோஷனும் இல்லை, உள்ள இறந்தவங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவர் யாருன்னா நம்ம சீன் 1ல் பார்த்த அதே இன்ஸ்பெக்டர் வேதா. அதுக்கப்புறம் அங்கே நடந்த விபத்தை மறைச்சி தெரியாமல் நடந்த ஆக்சிடென்ட்டுன்னு அந்த டவரை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் இறந்த அந்த 19 பேரோட வலி, பயம், இறப்பு இது எல்லாம் அந்த மைண்ட் வேவ் சிக்னலோட கலந்து எதுவும் செய்யாத அப்பாவி மக்கள் மீது ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிக்குது. இப்போ அர்ஜுனுக்கு ரவின்னு ஒருத்தரை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. 2015 அப்போ அந்த டவரில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. உடனே அர்ஜுனும் மீராவும் அவரை தேடி போகிறாங்க. ரவி ஸ்டே பண்ணியிருந்தது ஒரு பழைய கவர்மெண்ட் ஹாஸ்டல். அங்கே இருந்தவங்க கிட்ட ரவியோட ரூம் எங்கன்னு கேட்குறாங்க. அவர் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா லாஸ்ட் ரூம்னு சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் யார்? அந்த ரவி யார்கிட்டையும் பேச மாட்டானேன்னு கேட்குறாரு. அதுக்கு இவங்க ரவியோட ஓல்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவர் ரூம் கிட்ட போகிறாங்க. அர்ஜுன் கதவை தட்டுறாரு. உள்ளே இருந்த ரவி என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளியில் போங்கன்னு கத்துறாரு. உடனே மீரா, அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ப்ளீஸ் கதவை தரங்கன்னு கெஞ்சறாங்க. ரவி எந்த பதிலும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காரு. அண்ணா ப்ளீஸ், இப்போ இந்த சிக்னல் எனக்கு ரிசீவ் ஆயிருக்குன்னு சொன்ன உடனே ரவியோட முகத்தில் அப்படி ஒரு பயம். உடனே கதவை திறந்து அவங்கள உள்ளே வர சொல்கிறாரு. அப்போதான் அர்ஜுன் கேட்குறாரு, சார் நீங்கள் அந்த டவரில் தான் ஒர்க் பண்ணீங்களான்னு. ரவியோட முகத்தில் அப்படி ஒரு பதட்டம். அவரோட கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஆமாம் நான் அங்கே தான் ஒர்க் பண்ணேன்னு சொல்கிறாரு. 2015 அப்போ அங்கே என்ன ஆக்சிடெண்ட் நடந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு கேட்டதுக்கு ரவி சடனாக கோவப்படுறாரு. என்னது, அது ஆக்சிடெண்ட்டா? அங்கே நடந்தது மர்டர்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அர்ஜுனுக்கும் மீராவுக்கும் ஷம ஷாக். என்னண்ணா சொல்கிறீங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ரவி அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்க டவர் கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்குது. கவர்மெண்ட் மக்களுக்கு தெரியாமல் அங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் மைண்ட் ஃபியர் வேவ் டெஸ்ட். அப்படின்னா ஒரு மனிதனோட பிரெயினை தூண்டி விட்டு ஃப்யூச்சரில் எப்படிப்பட்ட கிரிமினலாக மாறுவான்னு தெரிஞ்சுக்கிற எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கு இவங்க வச்ச பேர் தான் சிக்னல் ரிசீவ்டு. சிட்டியில் சின்ன சின்ன குற்றம் பண்ணவங்கள அந்த டவருக்கு யாருக்கும் தெரியாமல் கூப்பிட்டு வந்து அவங்க மேலே எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னு எந்த டீட்டெயிலும் எங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்தும் நான் இன்ஸ்பெக்டர் வேதா கிட்ட அங்கே நடக்கிறத பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனால் அவர் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அர்ஜுன் உடனே உள்ளே இறந்த அந்த 19 பேரை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் தாங்களேன் ப்ளீஸ்ன்னு கேட்குறாரு. அதுக்கு ரவி, அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு நான் லேட்டாக தான் அந்த டவர் கிட்ட போனேன். அப்போதான் நான் ஒன்று பார்த்தேன். இன்ஸ்பெக்டர் வேதா டோருக்கு வெளியிலே நிற்கிறத. அந்த இடம் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு.
ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் வேதா எந்த ஹெல்ப்பும் பண்ணல. இதை பற்றி நான் அவர்கிட்ட கேட்டால் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஏதாவது ஆகிட போகுதுன்னு பயந்துக்கிட்டு இவ்வளோ நாள் மறைச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் அமைதியாக போனேன்னா இந்த குற்ற உணர்ச்சியே என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்னுடும். இப்போ மீரா கேட்குறாங்க, இப்போ ஏன் அந்த சிக்னல் என்ன டார்கெட் பண்ணியிருக்குன்னு. அதுக்கு ரவி சொல்றாரு, உள்ள ஆட்டோ ரோபோட் சிஸ்டம் இருக்கு மீரா, பவர் கட் ஆனாலும் அதுவால சிக்னல் ஜெனரேட் பண்ண முடியும். மீரா பயத்தோட கேட்குறாங்க, அடுத்து என்ன நடக்கும்னு. இப்போ அந்த சிக்னல் உங்கள் பிரெயின் ஃப்ரீக்குவன்சியை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அடுத்து உங்கள் பிரெயின் சடனாக ஃப்ரீஸ் ஆகி உங்களோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடும்னு சொல்கிறாரு. அப்படின்னா ரீசெண்டாக இறந்தவங்க எல்லாம் இந்த முறையில் தான் இறந்தாங்களான்னு மீரா கேட்குறாங்க. அதுக்கு ரவி, ஆமாம் மீரா, இறந்த 7 பேரும் நேச்சுரல் டெத்து இல்லை, இந்த டவருக்குள்ளே வந்த சிக்னல் தான் கொலை பண்ணியிருக்கு. மீரா பதட்டமாக கேட்குறாங்க, அப்படின்னா அங்கே இறந்த 19 பேர் தான் இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களான்னு. அதுக்கு ரவி, இது ரிவெஞ்ச் இல்லை மீரா, அவங்களுக்கு வேண்டியது அங்கே என்ன நடந்ததோ அதோடைய உண்மை, அவங்க ஏன் இறந்தாங்க, அங்கே எப்படிப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சு, இது எல்லாம் வெளியில் கொண்டு வர அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி அந்த 7 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிரெயின் அந்த அளவு ஸ்ட்ராங்காக இல்லாததால் இறந்துட்டாங்க. மீரா, நீ எந்த அளவு ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சிடுன்னு ரவி சொல்கிறாரு. உடனே அர்ஜுன், நீ எதுக்கும் பயப்படாத மீரா, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு அங்கேயும் ப்ராமிஸ் பண்ணுறாரு. அந்த டவர்லேருந்து வர சிக்னலை எப்படியாவது ஸ்டாப் பண்ணுவேன், என்னை நம்பு மீரான்னு உறுதியாக சொல்கிறாரு. அதுக்கு ரவி சொல்கிறாரு, இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா நம்ம அந்த டவருக்குள்ளே போகணும், அப்போதான் அங்கே இருக்க ஆட்டோ ரோபோட் சிஸ்டம்மை ஸ்டாப் பண்ண முடியும். மீரா, நானும் வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் அதுக்கு ஒத்துக்கலை. நீ அங்கே வர்றது சேஃப் இல்லை மீரான்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீரா, நாங்கள் வரலனாலும் சேஃபாக இருக்க முடியாது அர்ஜுன், ப்ளீஸ் என்னையும் கூப்பிட்டு போன்னு கேட்குறாங்க. வேற வழி இல்லாமல் ரவி, அர்ஜுன் மீராவை கூப்பிட்டு உடனே அந்த டவர் நோக்கி காரில் கிளம்புறாங்க. அந்த காருக்குள்ளார இவங்க 3 பேரும் சைலண்டாக எதுவும் பேசாமல் போய்கிட்டு இருக்காங்க. சடனாக காரில் இருக்க ரேடியோ ஆன் ஆகுது. நிறையா பேர் ஒரே டைமில் சேர்ந்து கத்துற மாதிரி ஒரு வாய்ஸ் வருது. அதில் அது என்ன வாய்ஸ்னா, உள்ளவா மீரான்னு. மீரா உடனே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாய்ஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. அதனால மீராவோட நோஸ்ல இருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து அர்ஜுன் காரை ஸ்டாப் பண்ணுங்கன்னு ரவி கிட்ட சொல்றாரு. ரவியும் காரை நிறுத்த முயற்சி பண்றாரு. ஆனா கார் நிக்காம போய்கிட்டே இருக்கு. ரவியால எதுவும் பண்ண முடியல. அவரை மீறி கார் கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு இருக்கு. அப்புறம் கார் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாகி ஒரு பெரிய கேட்டு கிட்ட போய் நிக்குது. அதான் BT 666, அந்த டெத் டவர். அந்த இடமே கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆகுது. காருக்குள்ள இருக்க இவங்க 3 பேரும் அரண்டு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. மீரா மெதுவா கேட்கறாங்க, இதுதான் அந்த டவரான்னு. இப்போ இவங்க 3 பேருக்கும் இந்த ஜெர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது தெரியாது, திரும்பி வருவாங்களான்றதும் தெரியாது. ரவி சொல்றாரு, இதுக்கப்புறம் எதுவும் நம்ம கண்ட்ரோல் இருக்க போறதில்லைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு, உள்ள 3 பேரும் கவனமா இருக்கணும்னு சொல்றாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி சீல் பண்ணப்பட்ட கேட் இப்ப இவங்கள பார்த்து ஓபன் ஆகுது. உள்ள கும் இருட்டு. டார்ச் லைட் ஆன் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மீரா எதையோ இடிக்கிறாங்க. என்னென்ன டார்ச் அடிச்சு பார்த்தா அது அங்க இறந்தவங்களோட எலும்பு கூடுகள். ஷாக்கான மீரா நடுங்கிக்கிட்டே இவங்க தான் உள்ள இறந்தவங்களான்னு ரவி கிட்ட கேட்குறாங்க. ரவியோ கண்ணீரோட ஆமாம்னு சொல்றாரு. அப்போதான் அர்ஜுன் அங்க இருக்க வால்ல ஏதோ எழுதியிருக்கிறத பார்க்கறாரு. அங்க என்ன எழுதியிருக்குன்னா, இது ஆக்சிடென்ட் இல்லை, எங்களை இதுக்குள்ள இருந்து வெளியில வரக்கூடாதுன்னு யாரோ கொண்டு இருக்காங்க, இதுக்கு எல்லாம் நீதி கிடைக்கணும்னு எழுதியிருக்காங்க, அதுவும் ரத்தத்தால எழுதியிருக்காங்க. அடுத்து மீரா பயந்துக்கிட்டே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆப்போசிட்ல தான் இருக்குன்னு ரவி சொல்றாரு. இவங்க 3 பேரும் அந்த ரூம் கிட்ட போன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பவர் ஆன் ஆகுது. ரவி மெதுவாக கதவை திறக்கிறாரு. மீராவுக்கு பயம் இன்னும் அதிகமாகுது. அப்போ அர்ஜுன் மீரா கையை பிடிச்சி பயப்படாத மீரான்னு நம்பிக்கை கொடுக்கறாரு. ஆனாலும் அர்ஜுனும் பயத்துல தான் இருக்காரு. எப்படியாவது மீராவை காப்பாற்றணும் என்ற பயம். கதவு ஓப்பன் பண்ணதும் 3 பேரும் ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அது ஏன்னா உள்ள இன்ஸ்பெக்டர் வேதா இருக்காரு. இவங்க 3 பேரையும் பார்த்து அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. வேதாக்கு ரவியை நல்லாவே தெரியும்.
ரவி நீ இங்க என்ன பண்ற, யார் இவங்கன்னு கேக்குறாரு. ரவியால எதுவும் பேச முடியல. உடனே அர்ஜுன் 19 பேரை கொன்னுட்டு இப்ப நல்லவன் மாதிரி பேசுறியான்னு அர்ஜுன் கேக்குறாரு. அப்போ வேதா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அந்த சிரிப்புல ஒரு சோகம் தெரியுது. அந்த சிரிப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மீண்டும் 2015 அப்போ அந்த டவருக்கு போகணும். வேதாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அன்னோன் நம்பர்ல இருந்து வேதாக்கு யாரோ கால் பண்றாங்க. BT 666 டவர்ல இல்லீகலா எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது, ஆராய்ச்சின்ற பேர்ல மக்களை துன்புறுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு வேதா நீங்க நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க, அப்போதான் எங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்றாரு. ஆனா அவங்க நேர்ல வரல. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 தடவை அவருக்கு கால் வருது. ஆனா யாரும் நேர்ல வரல. அப்போதான் ரவி வேதாவை நேர்ல மீட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இதை பத்தி வேதா சீனியர் ஆஃபீஸர் கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த ஆஃபீஸரோ இது நேஷனல் ப்ராஜெக்ட், நம்மள இன்டர்ஃபியர் பண்ணாதன்னு சொல்லியிருக்காங்க, யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஸ்ட்ரிக்டா என்கிட்ட தான் சொல்லணும்னு ஆர்டர் போடுறாரு. ஆனா வேதா ரவியோட பேரை சொல்லல. ஒருவேளை சொன்னா ரவிக்கு ஆபத்து வந்துரும்னு சொல்ல மறுத்துட்டாரு. அப்படியே ஒரு வாரம் கடந்து போகுது. அதுக்கப்புறம் சீனியர் ஆஃபீஸர் கிட்ட இருந்து வேதாக்கு கால் வருது. உடனே அந்த டவருக்கு போங்க, அதுவும் நீங்க மட்டும் தனியா போங்கன்னு சொல்றாங்க. அங்க ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு, போன உடனே நீங்க என்ன பண்ணணும்னு அப்டேட் பண்றேன், மீண்டும் சொல்றேன் வேதா, நீங்க தனியா தான் போகணும்னு மீண்டும் ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. வேதாவும் அங்க போறாரு. டவர் கீழே இருந்து புகைகளா வருது. உடனே அந்த இடத்துக்கு போய் பார்க்கறாரு. உள்ள ஒர்க் பண்ணவங்க கதவை திறக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ வேதாவுக்கு சீனியர் கால் பண்றாரு. அங்க இருக்க எல்லா டோரையும் சீல் பண்ணுங்க, அதுவும் உடனே சீல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. வேதா சார் உள்ள பீப்புள் இருக்காங்க, அவங்க மாட்டிட்டு இருக்காங்க, எனக்கு பேக்கப் அனுப்புங்க, உடனே அவங்கள ரெஸ்கியூ பண்ணணும்னு கெஞ்சறாரு. அதுக்கு சீனியர் ஆஃபீஸர் நீ அவங்கள காப்பாற்ற நினைச்சா சிட்டியில இருக்க பல லட்சம் பேர் செத்து போயிடுவாங்கன்னு சொல்றாரு. வேதா பதட்டமாகறாரு. என்ன சார் சொல்றீங்கன்னு. அதுக்கு சீனியர் நான் சொல்றத காது கொடுத்து நல்லா கேளு வேதா, அதுக்குள்ள மைண்ட் வேவ் எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. இந்த சிக்னல் மட்டும் வெளியில வந்தா குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, ஏன் நீ, நான், உன் குடும்பம், என் குடும்பம் எல்லாரும் மைண்ட் ஃப்ரீஸ் ஆகி இறந்து போவாங்க, உடனே சீல் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்போ வேதா ஒரு டிசிஷன் எடுத்தே ஆகணும். உள்ள உயிருக்கு போராடுறவங்களா இல்ல வெளியில இருக்க அப்பாவி மக்களா? அவர் மனசை கல்லாக்கிக்கிட்டு எல்லா டோரையும் சீல் பண்ணி கம்ப்ளீட்டா அந்த டவரை ஷட் டவுன் பண்றாரு. ஆனா அவர் கண்கள்ல உள்ள இறந்தவங்களை காப்பாற்ற முடியலையேன்னு கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. வேதா சிட்டியை காப்பாத்தினதால அவர் ஹீரோவும் இல்லை, அதே சமயம் அவர் வில்லனும் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் கேட்ட அர்ஜுன் வேதா கிட்ட சாரி கேட்குறாரு. என்னன்னு தெரியாம உங்களை தப்பா நினைச்சிட்டேன், ப்ளீஸ்ன்னு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு. சடனா அந்த இடத்தோட டெம்பரேச்சர் மாற ஆரம்பிக்குது. 0 டிகிரிக்கு கீழே குளிர ஆரம்பிக்குது. அப்போதான் இறந்த அந்த 19 பேரோட ஆன்மா அந்த ஸ்பாட்டுக்கு வருது. கருகிய முகத்தோடு வலி நிறைஞ்ச கண்களோடு வேதாவை முறைச்சி பார்த்துக்கிட்டு நிக்குது. எல்லாம் ஒரே குரலா சேர்ந்து நீ எங்களை சாக விட்டுட்ட வேதா, இப்போ இந்த சிட்டி உன்னால எப்படி அழிய போகுது அதையும் பாருன்னு சொல்லுது. வேதா கத்தறாரு, உங்களுக்கு என்னதான் வேணும், என் உயிர் வேணுமா, இந்தாங்க எடுத்துக்கோங்க. அதுக்கு அந்த ஆன்மாக்கள் உன் உயிர் எனக்கு வேணாம் வேதா, எங்களுக்கு உண்மை வேணும், நியாயம் வேணும், எங்க வலியை சுமந்து வெளியில கொண்டு போக ஒரு உடல் வேணும், அதான் நாங்க இப்போ மீராவை தேர்ந்தெடுத்திருக்கோம்னு சொல்லுது. மீரா தான் எங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இருக்க பாலம். அப்போ திடீர்னு 2015 பயன்படுத்தின அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஹெல்மெட் மீராவோட தலையில ஃபிக்ஸ் ஆகுது. வேணாம் அவளை விட்டுருங்க, அவ எந்த பாவமும் பண்ணலன்னு அர்ஜுன் கதறாரு. ஒருத்தர் இல்லாம இந்த சிஸ்டம் முடியாதுன்னு அந்த ஆன்மாக்கள் சொல்லுது. உடனே அந்த ஹெல்மெட் வழியா மீரா தலைக்குள்ள அங்க நடந்த எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டா எல்லா நினைவுகளும் அவங்க மூளைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அர்ஜுன் அதை ஸ்டாப் பண்ண முயற்சி பண்றாரு, ஆனா அவரால் முடியல. அப்போதான் யாரும் எதிர்பார்க்காத ஒன்ன அர்ஜுன் அங்க பண்றாரு. அங்க இருந்த இன்னொரு ஹெல்மெட்டை எடுத்து அவர் தலையில மாட்டிக்கிறாரு. மீராக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்க டேட்டா அப்படியே ஸ்டாப் ஆகி இவர் ஹெல்மெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்குது. உடனே ரவி மீரா தலையில இருக்க ஹெல்மெட்டை கட்டிடுறாரு. ஆனா மீரா அங்கேயே மயங்கிடுறாங்க.
வேதாவும் ரவியும் அர்ஜுனோட தலையில இருக்க ஹெல்மெட்டை எடுக்க பாக்குறாங்க. அதுல இருந்து வந்த கரண்ட் ஷாக் இவங்கள தூக்கி வீசிடுது. மயக்கம் தெளிஞ்ச மீரா மெதுவா அர்ஜுன் கிட்ட போறாங்க. இப்போ அர்ஜுன் மீரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. வார்த்தைகளால இல்ல, மைண்டால. அந்த ஹெல்மெட்டை 2 பேரும் ஒரே டைம்ல யூஸ் பண்ணதால அதுல இருந்த வந்த மைண்ட் வேவ் சிக்னல் இப்போ 2 பேர் மூளையிலும் ஒன்னா கலந்துடுச்சு. இதை வச்சு மீரா கிட்ட பேசுறாரு. மீரா, நீ இந்த உண்மையை உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். அப்போதான் நம்ம இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக முடியும். இறந்த 19 பேருக்கும் நியாயம் வாங்கி கொடு மீரான்னு அர்ஜுன் சொல்றாரு. அடுத்து அங்க இருக்க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. எல்லா டேட்டாவையும் அர்ஜுனோட ஃப்ரெண்டு நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்றாரு. அவருக்கு மீரா அனுப்பிடுறாங்க. மயக்கத்துல இருக்க வேதாவும் ரவியும் கண்மொழிக்கிறாங்க. இப்போ அவங்க முன்னாடி வந்த அந்த 19 ஆன்மாக்களும் மங்களாகி மறையுது. அடுத்து அர்ஜுனோட உடல் கொஞ்சம் கொஞ்சமா கருக ஆரம்பிக்குது. அப்போ மீரா அர்ஜுன் கிட்ட போய் ஏன் இப்படி பண்ணன்னு அழுதுகிட்டே கேக்குறாங்க. அதுக்கு அர்ஜுன், நீ என்ன காப்பாற்ற முடியலையேன்னு வருத்தப்படாத மீரா, நீ உண்மையை காப்பாத்திருக்க, அதை நினைச்சு சந்தோஷப்படுன்னு அர்ஜுன் சொல்றாரு. அப்போ அர்ஜுனோட கண்ல இருந்து கண்ணீர் வருது. உடனே அர்ஜுனோட உடல் ஃபுல்லா கருகி சாம்பலாகிடுது. இதை பார்த்த மீரா கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த டவர் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. வேதாவும் ரவியும் மீராவை வாங்க, உடனே வெளியில போகணும், இந்த டவர் இடிகிற மாதிரி இருக்குன்னு கூப்பிடுறாங்க. ஆனா மீரா அர்ஜுனை நினைச்சு கவலையில அங்கேயே அழுதுட்டு இருக்காங்க. உடனே இவங்க 2 பேரும் மீராவோட கையை பிடிச்சி வெளியில கூப்பிட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த டவர் இடிஞ்சி தரமட்டமாகுது. 3 மாசத்துக்கு அப்புறம் மீரா அவங்க ஒர்க் பண்ற FM ரேடியோ ஸ்டுடியோவுக்கு போறாங்க. இன்னைக்கான நாள் துவக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க அதை பத்தி பேசணும்னா எனக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணுங்கன்னு மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கால் வருது. ஹலோ மீரான்னு பேசுறாங்க. மீராவோட முகத்துல பயம் கலந்த ஒரு சந்தோஷம். அந்த காலர் யாருன்னா அர்ஜுன். அந்த இடத்துல அழிஞ்சது சிஸ்டம் தான், சிக்னல் இல்லை. இப்போ அர்ஜுன் தான் அந்த சிக்னல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.